கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை மீண்டுமாக சந்தித்து இந்த யூடியூப் சேனல் வழியாக ஜீசஸ் பிளஸஸ் KHC யூடியூப்பின் வழியாக உங்களை சந்தித்து உங்களை ஆசீர்வதிப்பதில் மிகுந்த கர்த்தர் ஆசீர்வாதத்தோடு தாகத்தோடு இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட நம்ம ஒரு சில வசனங்களை பைபிள்ல இருந்து தியானிக்க போறோம். ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு சுருக்கமாக இந்த ஆசீர்வாதங்களை, தேவன் மனுகுலத்திற்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை எப்படி பெற்றுக்கொள்வது என்பதை பற்றி சுருக்கமாக, ரத்தின சுருக்கமாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீண்ட நாளுக்கு அப்புறம் நம்ம இந்த செய்தியை உங்களுக்கு தேவன் கொடுக்கிறார். இதை பெற்றுக்கொள்ளுங்கள், கவனமாயிருங்க. முடிவில் நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். எந்த இடத்துல இருந்து என்னோடு கூட இருந்து இந்த சேனலை பார்த்து கொண்டிருக்கிற நண்பு தேவனுடைய பிள்ளைகளே, சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது அந்த வல்லமை உங்க கூடாரத்தில் வரும் என்பதை, தேவன் உங்களை விடுவிப்பார் என்பதை நீங்கள் மறந்து போகாதீங்க. கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. இன்றைக்கு நாம் நம்முடைய தியானத்திற்கென்று எடுத்துக்கொண்ட வேத பகுதி அப்போஸ்தலர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளில் இருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அனுப்பினார். நண்பு தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது என்று வேதம் சொல்லுகிறது. கடவுளுடைய சிந்தையை பாருங்க, கடவுளுடைய வாஞ்சியை பாருங்க, கடவுளுடைய தாகத்தை பாருங்க. மனுகுலம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக, மனுமக்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர் என்ன செய்கிறார் என்று பாருங்கள். அவர் மரித்து ஜனங்களுக்காக, ஜனங்களுடைய பாவங்களுக்காக மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையோடு தம்முடைய சீசர்களையும் தம்முடைய பிள்ளைகளையும் பார்க்கும்படி பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ள அறைக்குள் அவர் தரிசனமாகிறார். தரிசனம் என்பதை பார்க்கலும் பிரதீட்சமாக அந்த பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ளே உள்ளே வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார். நன்மை தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப அவர் என்ன விரும்புகிறார்? கடவுள் இயேசு கிறிஸ்து என்ன விரும்புகிறார்? மக்களை சந்திக்கும் பொழுது ஒரு மனிதனோ, ஒரு எந்த ஒரு இனத்தானா இருந்தாலும், ஜாதியனாக இருந்தாலும், எந்த பாஷைக்காரனா இருந்தாலும், எந்த யாரா இருந்தாலும், எப்படிப்பட்ட மனிதராக இருந்தாலும் அவர்களை தேவன் சந்திக்கும் பொழுது என்ன செய்கிறார் என்று சொன்னால், அவர்களை ஆசீர்வதிக்கத்தான் சித்தமாயிருக்கிறார். முதலாவது பிளஸ் பண்ணணும், முதல்ல அவங்க ஆசீர்வாதமா இருக்கணும். அவங்க ஆசீர்வாதத்தை தான் நாடி செல்லுகிறார்கள். மனுகுலம் ஆசீர்வாதத்தை தான் நம்பி ஓடுகிறது. மனுஷர்கள் எங்க நமக்கு விடுதலை கிடைக்கும், எங்க நமக்கு சுகம் கிடைக்கும், எங்க பலன் கிடைக்கும், எங்க ஆரோக்கியம் கிடைக்கும், எங்க நம்ம ஆசீர்வாதமா இருப்போம், என் கணவனை யாரும் ரட்சிக்க மாட்டாங்களா, என் பிள்ளைகளை சந்திக்க மாட்டாங்களா, பிள்ளைகளுக்கு மேன்மை இருக்காதா, என் பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்காதா, இப்படித்தான் நிறைய போயிட்டே இருக்கு. அன்புக்குரியவர்களே, இந்து தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறார்? இந்த ஆசீர்வாதத்தை, மனுகுலத்திற்கு வைத்திருக்கிற முதலாவது அந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற வேண்டும். எந்த மனிதனும் வேதனையோடு, வறுமையோடு, தரித்திரத்தோடு, கடன் பிரச்சனையோடு இப்படி வாழ வேண்டும் என்று இயேசு விரும்பவில்லை. அப்படி வாழத்தான் வேண்டும் என்று இயேசு ஒருபோதும் சொன்னதும் இல்லை. இயேசு முதலாவது தம்முடைய பிள்ளைகளையும் மனுமக்களையும் சந்திக்கும் பொழுது அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை தேவன் என்று உங்களுக்கு தர விரும்புகிறார். ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு கொடுக்கிறார் என்று சொன்னால் அவர் விருப்பமாயிருக்கிறார், அவர் சித்தமாயிருக்கிறார், அவர் இன்றைக்கு தர விரும்புகிறார். ஆனா நாம் என்ன செய்யறோம்? அந்த ஆசீர்வாதத்தை பெற முடியாதபடி உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கு நடுவாக ஏதோ ஒரு பிரிவினை இருக்கிறது, ஏதோ ஒரு தடைக்கல் இருக்கிறது. அதை பார்க்கணும். அதை பார்த்து அது என்ன தடைகள், தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னாரே. சீசர்கள் இயேசுவை சந்திக்கும் பொழுது அவர் ஆவலோடு ஓடி வந்து மனதார அணைத்துக் கொண்டு அவர்களை நேசித்து அன்பு கூர்ந்த விதம் என்ன தெரியுமா? அவர்களை ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். அப்ப கடவுளுடைய நோக்கம் அது, கடவுளுடைய சித்தம் அது, கடவுளுடைய திட்டம் அது, கடவுளுடைய தீர்மானம் அது. ஒவ்வொரு மனிதனும் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் கல்வாரி சிலுவையிலே இரத்தத்தை சிந்தி மரித்து உயிரோடு வந்தார். இந்த ஆசீர்வாதத்தை ஏன் மனுகுலம் பெற முடியவில்லை? இந்த ஆசீர்வாதத்தை ஏன் மக்கள் பெற முடியவில்லை?
இன்று அநேக கிறிஸ்தவர்கள் கூட இந்த ஆசீர்வாதத்தை இழந்து நிற்கிறார்கள். எனக்கு இதெல்லாம் தேவையில்லை என்று ஒதுக்கிறார்கள். இன்மைக்குரிய ஆசீர்வாதம் நமக்கு தேவைதான். அதற்காகத்தான் கல்வாரி சிலுவையில் இரத்தத்தை சிந்திருக்கிறார். மறுமைக்குரிய ஆசீர்வாதம் நமக்கு வாக்குத்தத்தத்தின் மூலமாய் பிராமிஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. இரண்டுமே தேவைதான். தேவையில்லை என்று சொல்ல முடியாது. நமக்கு ஆத்துமா மாத்திரம் போதும் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். சரீரமும் தேவை, ஆத்துமாவும் தேவை. இரண்டும் தேவைப்படுகிறது. நல்ல வஸ்திரம் தேவை, உடுக்க நல்ல ஆகாரம் தேவை. இவையெல்லாம் நமக்கு ஒரு மனுகுலத்திற்கு தேவன் வாக்கெடுத்து மனிதனை உண்டாக்கும் பொழுது பிராமிஸ் பண்ணி, நீங்கள் பலுகி பெருகுங்கள், ஆசீர்வாதமா இருங்கள் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் தான். அவர் நம்மளை ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கிறார். என் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். என் பிள்ளைகள் வறுமையிலும் தரித்திரத்திலும் கடன் பிரச்சனையிலும் கட்டுகளிலும் உபத்திரத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யார் விடுவிக்க கூடும்? இப்படி தேவனாய் கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதத்தை பிரதிபலிக்கிறார். இந்த நாளிலும் கூட அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்கும்படியே கர்த்தர் விரும்புகிறார். ஆனால் கர்த்தருக்கும் நமக்கும், கடவுளுக்கும் நமக்கும் இருக்கிற அந்த இடையில இருக்கிற பிரச்சனை என்ன? ஏன் ஆசீர்வதிக்க முடியவில்லை என்று நாம் வேதத்திலே திறந்து வாசிக்கும் பொழுது, ஆதியாகமம் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசப்படியில் படுத்திருக்கும். நல்ல கவனிங்க நண்புக்குரியவர்களே. நமக்கும் தேவனுக்கும் பிரிவினை என்ன? நமக்கும் தேவனுக்கும் தடை என்ன? நம் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க சுத்தமாக இருக்கிறார். ஏன் தடை? என்ன தடைன்னு பார்க்கும் பொழுது அவர் தெளிவா சொல்லுகிறாரு, உங்கள் பாவங்கள் வாசப்படியில் படுத்து கிடக்கும் என்று சொல்லி. காரணம் என்னன்னா, பாவம் தான் நமக்கும் தேவனுக்கும் தடையா நிற்குது. இந்த பாவத்தை நம்மளை விட்டு விலக்கி விட்டால், இந்த பாவம் நம்மளை விட்டு விலகி போய்விட்டால், தேவன் நமக்கு உன்னதத்தில் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, இந்த பூமிக்குரிய சகல ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். எந்த கிறிஸ்தவன் இருக்கிற எல்லா கிறிஸ்தவர்களும் ஆசீர்வாதம் எனக்கு வேண்டான்னு சொல்லுகிற ஒரு கிறிஸ்தவர்களை பார்க்கட்டும் பார்ப்போம். யாருமே ஆசீர்வாதத்தை, இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம் வேண்டான்னு புறந்தள்ளி விட முடியாது. அப்படி தள்ளினால் எல்லாம் தரித்திரமா தான் கிடக்கணும். இந்த ஆசீர்வாதம் நமக்கு நிரந்தரமானது அல்லாவிட்டாலும் இந்த ஆசீர்வாதம் நமக்கு தேவைப்படுகிறது. நண்புக்குரியவர்களே, வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. பாவம் தடையாயிருக்கிறபடினால் அந்த முதலாவது அவர் நம்மளை ஆசீர்வதிக்க ஆவலோடு எதிர்கொண்டு வருகிறாரே. ஒரு மனிதனை கர்த்தர் சந்திக்கும் பொழுதும் அவனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆவலாய் இருக்கிறாரே, அந்த ஆசீர்வாதத்தை ஏன் பெற்றுக்கொள்ள முடியவில்லை? பாவம் தடையாயிருக்கிறது. இதைத்தான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது சொல்லுகிறார், என் ஜனங்கள் ஆசீர்வாதம் இல்லாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? அவர் தெளிவாய் சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணியும் அறியும். இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்றார். அன்புக்குரியவர்களே, பாருங்க, மாடு தன் எஜமானை அறியும் என்று சொல்லுகிறார். கழுதை தன் ஆண்டவனின் முன்னணி அறியும் என்று சொல்லுகிறார். எஜமானன் வந்து ஒரு மாட்டுக்கு ஒரு குரல் கொடுப்பார் என்று சொன்னால், அந்த மாடு எங்க நின்றிருந்தாலும் உடனே ஓடி வருகிறதை கிராமப்புற பகுதியில் நீங்கள் பார்க்கலாம். மாடு வளர்க்கிறவங்க போய் கேட்டு பாருங்க. ஆமா, மாடு தன் எஜமானை அறியும். அவர் சொல்றாரு பாருங்க, ரொம்ப வருத்தத்தோட பாரத்தோட சொல்லுகிறார். அத ஆணித்தரமா அதை பதிவு பண்ணி சொல்றார். கம்ப்ளைண்ட் பண்றார் இஸ்ரவேல் ஜனங்கள் மேல. ஸ்ட்ராங்கா சொல்றார். என்ன பதிவு விடுறாரு பாருங்க. மாட்டை வச்சு நமக்கு கம்பேர் பண்ணி சொல்றாரு. மாடு தன் எஜமானை அறியும் என்று சொல்றார். மாடு ஒரு புத்தி உள்ள ஒரு மிருகம், ஒரு அறிவுள்ள ஒரு மிருகம். எஜமான் அறியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கழுதை தன் ஆண்டவனின் முன்னணியும் அறியும். என் ஜனங்களோ அறிவில்லாமலும் உணர்வில்லாமலும் இருக்கிறார்கள். அக்காரணம் என்ன தெரியுங்களா? அவர் ஆசீர்வாதத்தை பெறணும்னு நினைக்கிறாரு. என் பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும், என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று நினைக்கிறார். ஆனா நாமளும் ஆசீர்வாதத்திற்கு தூரமாய் விலகி நிற்கிறோம். என்ன காரணம்? பாவம் தான் இடையில நிற்குது. சமீபத்துல ரொம்ப நாட்களாய் ஒரு சகோதரியை பார்த்தேன். கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு அவரை சந்தித்தது. அதற்கு பின்பு சமீபமாக தான் சந்தித்தேன். அவரை பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு அவர்கிட்ட சொன்னேன், என்னம்மா எப்படிமா நல்லா இருக்கியான்னு கேட்டேன்.
அவங்க சொன்ன வார்த்தை என்னன்னா, நான் இன்னும் கிறிஸ்துவுக்குள்ள அப்படியே தான் பாஸ்டர் இருக்கிறேன், இவ்வளோ போராட்டமாக இருக்கிறேன், இவ்வளோ பிரச்சனையாக இருக்கிறேன்னு சொன்னாங்க. அப்போ அவங்கள்ட்ட கொஞ்ச நேரம் பேசி, கொஞ்ச நேரம் சில விஷயங்களை பற்றி நாங்கள் வேதத்தை பற்றி தியானித்து பேசி கொண்டிருக்கும் பொழுது, ஏதோ ஒரு பாவம் அவர்களை அடிமைப்படுத்தினதுனால் அந்த பாவத்தின் நிமித்தம் தான் இவர்களால் அந்த ஆசீர்வாதத்தை பெற முடியவில்லை என்று சொல்லி அவர்களுக்கு அந்த பாவத்தை கண்டித்து உணர்த்தின உடனே அந்த பாவத்தை விட்டு வெளியே வர ஆரம்பித்து விட்டார்கள். அந்த ஆசீர்வாதங்கள் அவர்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா வர ஆரம்பித்து விட்டது. கர்த்தருடைய நாம் மையப்படுவதாக. இன்று கூட கர்த்தர் உங்களை எல்லா பொல்லாங்களும் விலக்கி அவர் உங்களை ஆசீர்வதிக்க சித்தமாக இருக்கிறார். நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் என்னோட கூட இந்த ஜெபம் பண்ணுங்க. கண்களை மூடி நீ இருக்கிற இடத்துல வண்ணமா ஜெபம் பண்ணுங்க. எப்பொழுது ஒரு வல்லமை உங்கள் கூடாரத்தில் கடந்து வரப்போகிறது. நண்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இப்பொழுதும் தேவரீருடைய வல்லமை இறங்கும்படியா ஜெபிக்கிறோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கூடாரத்திலும், ஒவ்வொரு ஆண்டவர் வாலிபர்கள் மேலும், வாலிப சகோதரிகள் மேலும், வயதானவர்கள் மேலும் எங்கெல்லாம் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அங்கெல்லாம் தேவனுடைய வல்லமை இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் இறங்கி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஒரு பாவத்தில் இந்த ஜனங்களை விடுவீங்க ஆண்டவரே. பாவத்தில் ஜனங்களை விடுவித்து முதலாவதாக அவர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை பெறட்டும் அப்பா. என் பிள்ளைகள் கஷ்டத்தோடு, வேதனையோடு, பலவீனத்தோடு, கடன் பிரச்சனை இருப்பது உமக்கு சித்தமல்ல ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள், உம்மால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனுகுலத்தினுடைய பிள்ளைகளும், உம்மால் படைக்கப்பட்ட ஒரு சாயலின்படி படைக்கப்பட்ட ஆண்டவர், இந்த பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த செய்தியை கேட்கிற எந்த ஒரு ஜனத்தனாலும் இருந்தாலும், எந்த ஒரு ஜாதியாக இருந்தாலும், வேற்றுமை பார்க்காத தேவன் ஆண்டவரே. மதத்தையோ ஜாதியோ இனத்தையோ நீர் பார்க்கிற தேவன் அல்ல. உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கு நீர் மறுஉத்தரவு கொடுக்கிற தேவன். இப்பொழுது உம்மை நோக்கி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த சகல பாவத்திலிருந்தவர்களை விடுதலையாக்கி தேவனுடைய வல்லமை அவர்கள் மேல் இறங்கிட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர்களை ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் ஆசீர்வதித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். எப்பொழுதும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. தேவன் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் எல்லைகளை பெரிதாக்குவாராக. ஆமென்.